ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த இங்கே வந்து படுத்துட்டு பார்த்தீங்களா, வீட கடையெல்லாம் வம்பாக்குது. இவர் திட்டினார் நேற்று. அப்புறம் பிஸ்கெட் கொடுத்துட்டு கூப்பிடுறேன். அவள் எவ்வளோ ரோசக்காரி, உள்ளே வர மாட்டானா, வெளியே ஒன்று ஒன்றா கொடுத்தா எடுத்து சாப்பிட்றா பாருங்க. இவங்களுக்கு ரோசம் கோபம் வருதுன்னு இன்றைக்கி தான் புரிஞ்சுது. வாடி உள்ளே வாடின்னு சொன்னால் வரமாட்டாலாம். இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்தா எடுத்து அழகாக சாப்பிட்றா, உள்ளே வரமாட்டேன்னு நிற்கா பாருங்க. எதுக்கு இவர் விரட்டினார்னா, அன்றைக்கி சாக்கடையில் படுத்துட்டு எங்கேயோ இப்போ வீடு பார்த்தீங்களா, தண்ணி கிடைக்காத சாக்கடை படுத்து உடம்பெல்லாம் சாக்கடை ஆகிட்டு உள்ளே வந்தா. இவர் விரட்டிட்டு திட்டினார் பார்த்தீங்களா. அதுக்கு கோவம் என் தங்க அம்மாவுக்கு. இந்த ரோசம் மனுஷங்களுக்கு இருக்கா தெரியலையே. ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்க, கோவப்படுறவங்க ஆளும் கிடையாது. இவங்களுக்கு கோவமும் வராது. இவங்களுக்கு அன்புக்கு மட்டும் ஏங்கினவங்க. இவன் ஏன் இப்படி கோவப்பட்டான்னு தெரியல. அஜா இதா அஜா வரமாட்டுக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் பெருமைப்படட்டா வருத்தப்படட்டான்னு தெரியல. தங்க பிள்ளை நான் வெளியே போய் கூப்பிடலான்னு ஓடி போயிட்டா. அவள் அங்கே போயிட்டா சாப்பிட்டுட்டு. இங்கே ஒரு பிள்ளை பாருங்கள், இவருக்கு ரோசம் ஒன்றுமே இல்லை. இவள் செட்டக்காரி. யார் சொன்னது மிருகத்துக்கு 5 அறிவுன்னு? என்னை பொறுத்தவரைக்கும் 6 அறிவு. மனுஷங்களுக்கு தான் 5 அறிவுன்னு நான் நினைக்கிறேன். கடையில் பெரிய மிருகம் இது தான். இதுக்கு மனுஷங்கள்ட்ட எப்படி பழகணும்னு தெரியாது, மிருகங்கள்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. நம்மள்ட்ட வந்து என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் அன்பாக கேட்குறாங்க, கொஞ்சம் சாப்பிட தானே கேட்காங்க, வேறு என்ன கேட்காங்க? சொத்தை கேட்காங்களா, முசுரை கேட்காங்களா? இவர் கொஞ்சம் நல்லா இருந்தால் ரொம்ப குலைவார். கொஞ்சம் வேலையில் முடியல, கொஞ்சம் யாரும் கஸ்டமர் எதுவும் சத்தம் போட்டு போயிட்டாங்கன்னா இந்த பசங்கள்கிட்ட காட்டுவார். எங்கேயாவது சாக்கடையில் வந்து படுக்கிறாங்களா, இங்கே வந்து உள்ளே வந்து படுக்கும்போது நிறைய பேட் ஸ்மெல் வருது. அதனால தான் இவரும் விரட்டுறாரு. சும்மாவே ஏன் கடை குப்பை கூலை மாதிரி கிடக்கு. இவருக்கு அன்புனா எந்த கடையில் கிடைக்குன்னு கேட்பாரு. நான் வாயில்லாத ஜீவனுங்களை விரட்டாதுன்னு சொன்னால் என்ன கடிக்கிற மாதிரி வருவார். நீங்கள் என்றைக்காவது உங்கள் வீட்டு பக்கத்தில் எதுவும் இப்படி பெட்ஸ் வந்து விரட்டி இருக்கீங்களா? ஒரு தடவை விரட்டி அடுத்த உங்கள் வீட்டு பக்கத்தில் வர இல்லையா? அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? தயவு செஞ்சு விரட்டாதீங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கும், ஒரு பிடி சாப்பாடை கொடுங்க. என்ன மாதிரி எனக்கு என்ன நடக்கும் அவங்க கொடுப்பேன். இப்போவும் பயங்கர மூடோட்டில் தான் இருக்கார். இந்த வேலை ரொம்ப நேரம் பார்க்குறாரு, முடியலன்னு என் மேலே கோவத்தில் இருக்கார். கடையில் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நான் அவருக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தான் ஹெல்ப்பாக இருக்கேன். ஆனால் இவருக்கு வேலை நடக்கலைன்னா என் மேலே முறுக்கிக்கிட்டு இருப்பார். எதுக்கு கோவப்படுறேன், ஏன் கோவப்படுறேன்னு தெரியாமல் கோவப்படுவார். கடவுள் எல்லாருக்கும் வரம் கொடுக்கும் போது இவர் வரம் வாங்காமல் எங்கே முக்கில் நின்றுட்டு இருந்தான்னு தெரியல. எந்த அளவு கோவப்படுறதோ அந்த அளவு அமைதியாயிருவார். இவங்க சொல்கிறாங்க இந்த வேலை அவங்களுக்கு பண்ண தினமும் உள்ள இருக்கிறத உடஞ்சி சாப்பாடில் வந்துட்டு வாயில் வந்துட்டு மருமகா உடஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே பயமுடுத்துகிற மாதிரி உங்கள் வயிற்றில் போனால் என்ன ஆகிருக்கும் நானும் பயமுடுத்திட்டேன். அட்வைஸ் பண்ணுறாரு, எப்படி ஓட்டுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. வர கஸ்டமர்கிட்டலாம் இடிச்சு பேசுவார். நான் எதுவும் கேட்க போனால் கடிக்க வர மாதிரி வருவார். இப்போ இந்த வேலையை 3 மணி நேரம் எடுத்து ஆவல்